ஆதியாகமம் அதிகாரம் 17 வசனம் 1. ஆபிரகாம் 980 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமமாய் இரு. 2 வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப் பண்ணுவேன் என்றார். வசனம் 3. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி வசனம் 4. நான் உன்னுடனே பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். வசனம் 5. இனி உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படாமல், நான் உன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஏற்படுத்தினபடினால் உன்னை ஆபிரகாம் எனப்படும். வசனம் 6. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். வசனம் 7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததியாரும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கு உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவாகவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வசனம் 8. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். வசனம் 9. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் உன் உடன்படிக்கை கைக்கொள்ளுங்கள். வசனம் 10. எனக்கு உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவாக உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான உன் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வசனம் 11. உங்கள் நுனித்தோலின் மாமிசத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கும் அடையாளமாயிருக்கும். வசனம் 12. உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பிறந்திருக்கும் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படி விருத்த சேதனம் பட வேண்டும். வசனம் 13. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படியே உன் உடன்படிக்கையை உங்கள் மாமிசத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. வசனம் 14. நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் எல்லாம் ஆண் பிள்ளைகளாயிருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். வசனம் 15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்று அவளுக்கு பேர் இருக்கும். வசனம் 16. நான் அவளை ஆசீர்வதித்து அவளோடு உனக்கு ஒரு குமாரரையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கும் தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாயிருக்கவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். வசனம் 17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளா என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, பெறுவாளா
வசனம் 18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். வசனம் 19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாக சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வசனம் 20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வசனம் 21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். வசனம் 22. தேவன் ஆபிரகாமோடு பேசியிருந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்து விலகினார். வசனம் 23. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்ரவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டினுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடியே அவர்கள் நுனித்தோலின் மாமிசத்தை அந்த நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். வசனம் 24. ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 980 வயதாயிருந்தான். வசனம் 25. அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படும்போது அவன் 13 வயதாயிருந்தான். வசனம் 26. ஒரு நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரனும் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டில் பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டில் மனுஷர்கள் எல்லோரும் அவனோடு கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள்.